ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்ட் ஒர்க். இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் ஒரு சிம்பிளான ஹேண்ட் எம்ப்ராய்டரி டிசைன் தான் பார்க்க போகிறீங்க. ஏன்னா இந்த டிசைன் நான் சாதாரண கிளாத்தில் ஸ்டிச் பண்ணி காமிச்சிருப்பேன். ப்ளவுஸில் ட்ரேசிங் வரைஞ்சி அதில் எப்படி பண்ணலான்னு நான் ஒரு ஐடியாவும் சொல்லி கொடுத்து வீடியோ போட்டிருக்கேன். இப்போ இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ஸ்டிச்சு ஏற்கனவே நான் இந்த பவுச் நான் எப்படி ஸ்டிச் பண்ணேன்னு ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை எப்படி நான் ஸ்டிச் பண்ணேன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மேலே நான் ஐக்கான் தரேன், அதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்குங்க. நீங்கள் அதை ஸ்டிச் பண்ணிட்ட பிறகு இது பிளைன் கிளாத்தில் தான் பண்ணது இது. ஸோ இது சிம்பிளாக இருக்குது பாருங்கள். இதில் நம்ம ஒரு டிசைன் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன், வீடியோவை நான் அப்லோட் பண்ணலான்னு. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த பென்சில் பவுச்சில் ஒரு அழகான சிம்பிளான ஒரு எம்ப்ராய்டரி டிசைன் தான் சொல்லித்தர போகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கீழே எல்லாருமே ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இதை எப்படி போடலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ரெடி பண்ண இந்த பவுச் எடுத்துக்குங்க. இந்த பவுச்சில் என்ன பண்ண இதுக்கேற்றாப்புல நீங்கள் கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் சில்க் த்ரெட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் எம்ப்ராய்டரி த்ரெட்டு தான் நான் இன்றைக்கி எடுத்துருக்கேன். பாருங்கள், நீடிலில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஒன் சைடு மட்டும்தான் நான் நாட் போட்டிருக்கேன். இது எத்தனை த்ரெட்டு நான் எடுத்து நான் ஸ்டிச் பண்ண போகிறேன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கள், நம்மளுக்கு என்ன டிசைன் வேணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரேசிங் எடுத்தோம் நீங்கள் வரையலாம், இல்லை சிம்பிளாகவே நீங்கள் வரையலாம். நான் சிம்பிளாக பாருங்கள், ரொம்ப சிம்பிளான டிசைன் தான், ரொம்ப கிராண்டெல்லாம் நான் இதில் எதுவும் பண்ணலை. சிம்பிளாக பண்ணாலே அது பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ டிசைன் நான் சாதாரணமாக லைன் மட்டும்தான் போட்டு வரைஞ்சிருக்கேன். உங்களுக்கு எந்த லென்த்து வேணுமோ அந்த லென்த்துக்கு நீங்கள் இது வரைஞ்சிக்கலாம். ஸோ நான் பாருங்கள், இது நீங்கள் டேரெக்டாக வரையறதுக்கு பதிலாக நீங்கள் ஸ்கேல் வச்சும் நீங்கள் வரையும் போது உங்களுக்கு அந்த டிசைன் நல்லா நீட்டாக இருக்கும். இல்லைனா ஸ்டிச் பண்ணதுக்கு முன்னாடி இது பிளைன் கிளாத்து தானே, ஸ்டிச் பண்ணதுக்கு முன்னாடியும் நீங்கள் இதே போல் வரைஞ்சி அதில் ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ் உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை நீங்கள் வரைஞ்சிட்டும் ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டும் நீங்கள் இந்த பென்சில் பவுச்சை அழகாக ரெடி பண்ணலாம். வாங்க இது எப்படி போடலான்னு பார்க்கலாம். இப்போ நான் சிம்பிளாக டிசைன் வரைஞ்சிருக்கேன். இப்போ இதுலேயே நம்ம டிஃப்ரெண்ட்டாக கூட நம்ம போடலாம். இப்போ நாட் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த நீடில் கொஞ்சம் நான் பெருசாக தான் எடுத்துருக்கேன், பெரிய நீடில் தான் நான் எடுத்துருக்கேன். இப்போ இதை இதுக்குள்ளே நீங்கள் விட்டு எடுக்கணும். விட்டுட்டு அடுத்த லைனில் நான் எடுக்கணும். பாருங்கள், இந்த சென்டரில் மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதில் நான் எடுக்கிறேன். நல்லா கேர்ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப சிம்பிளான ஸ்டிச்சு தான் பாருங்கள். இப்போ இதுக்கு ஆப்போசிட்டில் நான் ஸ்டிச் பண்ணுறேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு இதோட மிடிலில் நான் எடுக்கிறேன். இந்த ஒரு டிசைன் நீங்கள் பார்த்தா உங்களுக்கு அது எப்படி போடுறேன்னு ஈஸியாக புரியும். பார்த்தீங்களா, இப்போ இந்த லைன் நம்ம இங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே முடித்தோம், அப்புறம் இதுலேருந்து வருது. அதுக்கப்புறம் பாருங்கள், இதுக்கு ஆப்போசிட்டில் ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ நம்ம லைன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த லைனில் மிடில் நம்ம நீடில் விட்டு நம்ம எடுக்கணும். இதிலே ஒரு டிசைன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் சிம்பிளாக சொல்லித்தர்றேன். இது இன்னும் கிராண்டாக ஆக்கிறதுக்கு இன்னும் இதில் கொஞ்சம் லாஸ்ட்டில் ஃபினிஷிங் பண்ணால் அது நல்லாயிருக்கும். அது வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், அப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ பாருங்கள், நீங்கள் பென்சிலில் வச்சு நீங்கள் வரையும் போது நீங்கள் ஸ்கேல் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த அளவெல்லாம் எடுத்து நீங்கள் பண்ணும் போது உங்களுக்கு அதை ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக நம்ம இதை போட்டுட்டோம் பாருங்கள். இப்போ என்ன பண்ணணும், அடுத்ததில் எப்படி போடணுன்னா இதே போல் மிடிலில் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ மேலே எடுத்துக்கலாம். மேலே எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் லைனில் பாருங்கள், இன்னும் வாட்டி நான் சொல்லித்தரேன். இல்லை நாட் போட்டுட்டு கட் பண்ணிவிட்டும் நீங்கள் இதில் பண்ணலாம். இப்போ அதுக்கு ஸ்ட்ரைட்டில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இதோட மிடிலில்
நீடில் நான் ஸ்டிச் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ இதுக்கு ஆப்போசிட்டில் ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ இதோட மிடில் மேலே நம்ம போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இதோட சென்டரில் நான் அந்த த்ரெட்டை நீடிலும் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த பவுச் வந்து ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணணுன்னு விருப்பப்படுறவங்க, அதாவது இப்போ தான் நான் கற்றுக்கிற டைலரிங் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். கீழே வந்து எல்லோரும் கமெண்ட்டும் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் கலராக கூட நீங்கள் போடலாம். இப்போ நான் மேலே போட்டு இதே டிசைன் தான் போடணுன்னு கிடையாது. இந்த இடத்துல வந்து வேறு எம்ப்ராய்டரி டிசைனும் வந்து நீங்கள் போடலாம். இங்கே பாருங்கள், சிம்பிளாக போட்டாச்சு. இப்போ நம்ம அழகாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஒரு 5 ஃப்ளவராக நான் எடுத்து பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து இதிலே வேறு மாதிரி நீங்கள் வரைஞ்சிட்டு பண்ணாலும் நீங்கள் பண்ணலாம். இது ஜஸ்ட்டு ஐடியா தான். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், 3D அவுட்லைனை நான் எடுத்திருக்கேன். இப்போ மிடில் மட்டுமே நான் வந்து ஒரு டாட் போல் வைக்கும் போது அது இன்னும் பார்க்கறதுக்கு வந்து அழகாக இருக்கும். சிம்பிளாக இருந்தாலும் கொஞ்சம் அழகாக இருக்கும். இப்போ இதிலே வந்து நீங்கள் ஸ்டோன் அது மேலே கூட நீங்கள் ஒட்டலாம், அதுவும் நல்லாயிருக்கும். ஸோ சிம்பிளான பர்ஸில் பென்சில் பவுச்சில் ஒரு அழகான எம்ப்ராய்டரி டிசைன் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். நீங்கள் எல்லாருமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதை சுற்றி அவுட்டர் லைன் வந்து நீங்கள் பார்டர் லைனாகவும் நீங்கள் வந்து கொடுக்கலாம். இது ஜஸ்ட்டு ஐடியா தான். நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எத்தனை ஸ்டாண்ட் எடுத்திருக்கேன்னா த்ரெட்டு 6 ஸ்டாண்ட் எடுத்துருக்கேன். அது நீடில் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு 12 வரும். ஆனால் நீங்கள் வந்து நாட் போடும் போது 6 ஸ்டாண்டில் மட்டும்தான் நீங்கள் வந்து நாட் போடணும். இல்லைனா நீங்கள் வந்து இதை ஜாயின் பண்ணி 12 ஸ்டாண்டோ நீங்கள் வந்து எடுத்தோ நீங்கள் நாட் போடும் போது உங்களுக்கு இந்த டிசைன் வந்து இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு திக்னஸ் வந்து அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ உங்களுக்குலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.